வணக்கம். இன்றைக்கி மனோஸ் கிச்சனில் பூசணிக்காய் வச்சு தாங்க தயிர் பச்சடி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு துண்டு பூசணிக்காய் எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சுட்டுங்க. இப்போ நம்ம ஒரு வடக்கல்லில் பூசணிக்காயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். சும்மா வேக வச்சு தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. தண்ணியே இல்லாமல் வேக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வடக்கல் வச்சுட்டு, இல்லை வடக்கல் நீங்கள் சின்ன வடக்கல் இருந்தாலும் சரி, தாளிப்புக்கு இல்லை வாக்கணம் வச்சுட்டாலும் சரிங்க. இப்போ வாக்கணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பொரிட்டுங்க. ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இப்போ ஒரு துண்டு பூசணிக்காயும் தயிரும் இருந்ததுன்னா போதுங்க. நம்ம எப்போ பாரு பூசணிக்காயில் நம்ம மோர் குழம்பு, சாம்பார், கூட்டு தான் வைப்போம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டுங்க, வெள்ளை உளுந்து. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு துண்டு பூசணிக்காயும் கொஞ்சமாக தயிர் இருந்தாவே போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகா போட்டுக்குங்க. பச்சை மிளகா வேணும்னா உங்களுக்கு நீங்கள் பச்சை மிளகாயும் கூட போட்டுக்கலாங்க. நான் வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுங்க. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளிப்பில்லாத தயிர் நல்ல ஒரு கப் எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம அந்த தயிரும் இந்த பூசணிக்காய் இந்த தாளிப்பும் போட்டால் சூப்பரான பூசணிக்காய் தயிர் பச்சடி ரெடிங்க. நீங்கள் இது பூசணிக்காயில் இல்லாமல் சொரக்காயில் பண்ணலாம், வெள்ளரிக்காயில் பண்ணலாம், வாழைத்தண்டில் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அருமையாக இருக்கும். அதாவது காரம் இல்லாமல் குழந்தைகளெல்லாம் லைக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாமே நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நான் தயிர் வேக வச்ச பூசணிக்காய், தயிர் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாமே சேர்த்து கலக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. இது நல்லா சுட சுட சாப்பாடு இருந்ததுனாலும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தயிர் புளிப்பில்லாத தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கடைஞ்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த வேக வச்ச பூசணிக்காயோடைய இந்த தயிரை நம்ம சேர்த்திக்கலாம். மோர் வேண்டாங்க, தயிர் சேர்த்துங்க. அப்போ தான் கெட்டியாக இருக்கும். இப்போ பூசணிக்காய் வேக வைக்கும்போது தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா இது தண்ணியாட்டம் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த பூசணிக்காயோட நம்ம தயிரையும் சேர்த்திட்டோம். தயிர் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நீங்கள் இது பொடி பொடியாக வாழைத்தண்டும் கூட இதில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுரக்காயிலையும் செஞ்சு பாருங்கள். வெள்ளரி பழம் இருக்குங்கள்ல, அதுலேயும் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சுங்க. அதுக்கடுத்தது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு நல்லா கலந்துட்டுங்க. நம்ம தாளித்து வச்சுருக்குறோங்கள்ல, அதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு சிலர் இதில் தேங்காய், பச்சை மிளகா, சீரகமெல்லாம் அரைச்சும் கூட இது சேர்த்துவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தாங்க, எதுவுமே இல்லை. ஒரு துண்டு பூசணிக்காய் தயிர் இருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. போட்டு நல்லா கலக்கி நல்லா சுட சுட சாப்பாடோட ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். தயிர் பூசணிக்காய் உங்கள் வீட்டில் மீதமான தயிர் இருந்ததுனாலும் கூட டக்குன்னு பண்ணிடலாம். மத்தியானம் தயிர் இருந்ததுன்னா கூட நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் குழந்தைகளை ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பத்தலைனாலும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் கூட தயிர் நிறையா இருந்ததுன்னு தயிர் சேர்த்திட்டேன். நல்லா கொஞ்சம் கொலன்னு இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் நான் தயிர் சேர்த்திட்டேன். இப்போ நம்ம வீட்டில் ரச சாப்பாடு இருந்தோம்னாலும் கூட நீங்கள் இந்த பூசணிக்காய் தயிர் பச்சடி வச்சுக்கலாங்க. சாம்பார் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட வேறு எதுவுமே வேண்டாங்க. அந்தளவுக்கு இருக்குங்க. காரம் இல்லாமல் மைல்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.